மலையாள நடிகர் பிருத்திவிராஜோட நடிப்பில் 25 நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் த கோட் லைஃப். தமிழ் டைட்டில் ஆடு ஜீவிதம். பேன் இண்டியா லாங்குவேஜில் உலகம் முழுவதும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் ரிலீஸ் ஆகி இதுவரைக்கும் 25 நாட்களில் 150 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபீஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய 171வது மூவியோட அஃபீஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வெளியிடுறதா அஃபீஷியலாக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் அறிவித்த ட்வீட்டில் டிஸ்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. படத்துக்கும் இதுக்கும் எதனா சம்பந்தம் இருக்க போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனிருத்தோட மியூசிக்கில் நாளைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் ரிவீல் பண்ணுறதா இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க வேட்டையன் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் மற்றும் டப்பிங் எல்லாம் முடிச்ச பிறகு இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வெளியாகுது. டைரக்டர் அமீரோட நடிப்பில் அடுத்த படம் உயிர் தமிழுக்கு. உயிர் தமிழுக்கு படத்தோட ட்ரைலர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. இன்னும் ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. கமிங் சூனின் தியேட்டர் மட்டும்தான் ட்ரைலரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு அறிவிக்கிறதா அஃபீஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் நடிப்பில் இப்போ கில்லி படம் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 ரிலீஸ் ஆன தமிழ் சினிமாவோட படங்களில் டே 1ல் அதிகமான கலெக்ஷன் ஆன படத்தில் இப்போ இந்த படம் நம்பர் 1 இடத்துல இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் சந்தானம் நடிப்பில் மே 10ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தோட அஃபீஷியல் கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் 4லிருந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ராகவா லாரன்ஸோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று அதிகாரம். அதிகாரம் படத்தை பற்றி ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, அவர் இப்போ ரீசெண்டாக கமிட் ஆகிருக்க பென்ஸ் மற்றும் ஹண்டர் படத்துக்கு அடுத்ததா அதிகாரம் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காரு. வெற்றிமாறனோட கதையில் நடிக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அப்கமிங் டேஸில் பென்ஸ் மற்றும் ஹண்டர் படத்தோட ஷூட்டிங்ஸ்க்கு அப்புறமா அதிகாரம் படம் ஸ்டார்ட் ஆக போகுது. துரை செந்தில்குமார் அவர்கள் தான் அதிகாரம் படத்தை இயக்குறாரா இல்லை வேற புதிய இயக்குனர் இயக்குறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.